ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். சென்னை மாநகராட்சியின் கீழ் செயல்படும் தூய்மை பணியாளர்களை தனியார் மயப்படுத்தும் தீர்மானத்தை கைவிடக் கோரியும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நடைமுறைப்படுத்த சொல்லியும் தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஆட்சியில் அதிமுக அரசு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சென்னையில் உள்ள 15 மண்டலங்களில் 11 மண்டலங்களை தனியாருக்கு தாரை வார்த்தது. அதனை எதிர்த்து LTUC தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். அதே திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் 115 மற்றும் 152 என்ற 2 அரசாணையை கொண்டு வந்து ஏற்கனவே சென்னை, கோவை மாவட்டங்களை மட்டுமே தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்கிய நிலையில் சென்னையில் 5-6 மண்டலங்களையும் அடுத்த கட்டமாக 4 மற்றும் 8 என 2 மண்டலத்தையும் தனியார் மயமாக்கும் பணியில் மாநகராட்சி மும்முரம் காட்டி வருகிறது. இதுபோன்று தமிழகம் முழுவதும் தனியார் மயமாக்குவதால் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் 2 லட்சம் தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தர கனவு கேள்விக்குறியாகி உள்ளது. இதுபோன்று பல பிரச்சனைகளுக்கும் LTUC தொழிற்சங்கம் அரசையும் நீதிமன்றத்தையும் நாடி போராடி வருகிறது. ஏற்கனவே தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கவிருந்த மண்டலங்களையும் போராடி தடுத்து நிறுத்தியுள்ளனர். மேலும் அடிப்படை ஊதியமாக மாதம் 19,598 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்றுள்ளது. தற்போது வரை மாநகராட்சியின் கீழ் இயங்கும் தூய்மை பணியாளர்களுக்கு மட்டுமே இந்த ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மற்ற மண்டலங்களுக்கு இந்த ஊதியம் வழங்கப்படுவதில்லை. மாறாக 15,000 மட்டுமே ஊதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதிலும் இவர்கள் வழங்கும் 15,000த்திலும் PF பிடித்தம் போக 12,000 மட்டுமே தருவதாக சொல்லப்படுகிறது. PF எடுப்பது போல கணக்கு காட்டி இந்த தனியார் நிறுவனமே அந்த தொகையை எடுத்துக்கொள்கிறதாம். மேல் விவரங்களை கேட்டால் அவர்களை வேலையில் இருக்கணுமா வேண்டாமா என மிரட்டும் தொனியில் பேசுகிறார்களாம். அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த தவறை எதிர்க்கட்சியான திமுக சுட்டிக்காட்டி தனியார் நிறுவனத்திடம் தூய்மை பணியாளர்களை கொடுப்பதை தடுத்து நிறுத்துவோம் என்றது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததும் தூய்மை பணிகளை தனியார்மயப்படுத்த தீர்மானம் நிறைவேற்றி உள்ளனர். மாறாக அதிமுக என்ன செய்ததோ அதையே செய்து வருகிறார்கள் எனில் இரு கட்சிகளுக்கும் என்ன வேறுபாடு? எனவே இனியும் பொறுத்து கொள்ள மாட்டோம் என சென்னை அம்பத்தூர் பகுதியில் உள்ள LTUC அலுவலகத்தின் முன்பாக ஜூலை 25ஆம் தேதி முதல் பெண் தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சென்னை மாநகராட்சியின் ரிப்பன் பில்டிங் முன்புறத்தில் போராட்டம் தொடர்கிறது. போராட்டத்தின் போது 27ஆம் தேதி இரவு மகாலட்சுமி என்பவரின் உடல்நிலை பாதிக்கப்பட மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மகாலட்சுமி, குட்டியம்மா, ஜோதி, வசந்தி, அஷ்ரப் பேகம் ஆகியோரிடம் கேட்டபோது, நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிறோம். கொரோனா காலகட்டத்திலும் மழையிலும் வெயிலிலும் எங்கள் பணி நிற்பதில்லை. ஆனால் நாங்கள் எந்த வளர்ச்சியும் அடையாமலேயே இருக்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் நபர்களை பணி நிரந்தரம் செய்வதாக சொல்லப்பட்டது. அதை நம்பித்தான் நாங்கள் திமுகவுக்கு வாக்களித்தோம். அதை இதுநாள் வரை செய்யவில்லை. மாறாக நாங்கள் பணிபுரியும் 5-6 மண்டலங்களை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றனர். எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்றனர். இதற்கிடையில் சித்தலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ராணி என்பவர் தாம்பரம் மாநகராட்சி ஒப்பந்த முறை தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். 2 நாட்களுக்கு முன்பு நள்ளிரவில் சேலையூர் வேளச்சேரி சாலையில் தூய்மை பணிகள் ஈடுபட்ட போது அதிவேகமாக வந்த கார் ராணி மீது மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தார். இதையடுத்து ராணி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனில்லாமல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி உயிரிழந்தார். ராணி 3 மாத கர்ப்பிணியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தூய்மை பணியாளர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதால் தாம்பரம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கார் ஓட்டுநர் யோகேஷ் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில்
தொழிலாளர் அரசு செக்ரட்டரி வீரராகவன் ஒரு ஜிஓ வெளியிட்டு அதில் இவர்கள் பிரச்சனை தொழிலாளர் தீர்வாணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி தொழிலாளர்கள் நீதிமன்றத்தை நாடி அவர்களுக்கான நியாயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிய வருகிறது. ஜூலை 25 முதல் சென்னை அம்பத்தூர்ல தூய்மை பணியாளர்கள் 5 பெண் தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டம் உழைப்போர் உரிமைக்கும் ஏடியூசி ஏஐசிசி சங்க சார்பில் நடத்தப்படுகிறது. எதுக்காக கோரிக்கை வச்சு நடத்துறாங்கன்னா, நீங்க மண்டலம் 5, 6 தனியார் மயப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. ஆந்திர நிறுவனத்துக்கு 2000 தொழிலாளர்களை இன்னைக்கு அவளை அவுட் சோர்ஸ் செய்வது என்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. இதை கண்டிச்சு தான் இது நடக்குது. ஏன் இந்த கோரிக்கை முக்கியமா எழுப்புறோம்னா, கடந்த 19/1/2021 அன்று நம்ம மாண்புமிகு முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சென்ற ஆட்சியில தனியார் மயப்படுத்தும் போது இவர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த எண்ணியல் தொழிலாளர்களை தனியார் மயப்படுத்தக்கூடாது, தூய்மை பணியாளர்களை நாங்க ஆட்சி நீங்க உடனடியாக கோர்ட்டு தீர்ப்பு காத்திருக்காம பணியந்திரப்படுத்துங்கன்னு சொன்னார். தேர்தல் வாக்குறுதியில இவங்களை குறிப்பா பணியந்திரப்படுத்துவோம்னு சொன்னார். தேர்தல் வாக்குறுதி 153ல 10 வருஷம் பணி புரிந்தவங்க எல்லாம் பணியந்திரப்படுத்துவோம்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு ஆட்சி முடிய போற நேரத்துல சென்னையினுடைய பூர்வ குடிகள், அருந்ததியர், ஆதி திராவிட அனைத்து சாதி ஏழை பெண்கள், இதுல 80% வேலை செய்த பெண்கள் தான். கணவனை இழந்தவர்கள், தனி பெற்றோராக இருப்பவர்கள், பெண்களுடைய பொருளாதாரத்துக்காக நிக்கிறவங்க, சென்னையினுடைய பூர்வகுடி மக்கள், இவர்களை தனியார் மயப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. நாங்க கோர்ட்ல உழைப்பெருமை சார்பில் கோர்ட்ல தீர்ப்பு போட்டு கேஸ் வாங்கி 21 நாளைக்கு நீங்க 19,000 சில சம்பளம் வாங்குறோம், நாங்க 19,000 மேல சம்பளம் வாங்குறோம். ஆனா இவங்க 15,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி இல்லாம ஆந்திர நிறுவனத்துக்கு, என்விரோ சொல்யூஷன் நிறுவனத்துக்கு எல்லாரும் எத்தனை அடமான வைக்கணும்னு பாக்குறாங்க. ஒன்று சம்பள குறைப்பு, ரெண்டாவது சென்னையில இவங்க யாருமே சென்னை மாநகராட்சியினுடைய தொழிலாளியா மாறக்கூடாதுன்னு அரசாங்கம் நினைக்கிறாங்க. இப்ப சமூக நீதி, சமத்துவம் பேசுறாங்க. அம்பேத்கர் பெரியாருடைய பிறந்த நாள், சமத்துவ நாள், சமூக நீதியை கொண்டாடுறாங்க. ஆனா இந்த சென்னையினுடைய பூர்வகுடி மக்களை இவர்களுக்கு பணி இயந்திரத்தை மறுக்கிறாங்க. இது ஒரு வகையான நவீன தீண்டாமை நாங்க சொல்றோம். இந்த ஏழை எளிய மக்களுக்கு பணி இயந்திரம் கொடுக்கணும், அவங்க குடும்பம் கொஞ்சமாவது மேல வரணும்னா அது சென்னை மாநகராட்சியினுடைய தொழிலாளியெல்லாம் மாறும்போது மட்டும்தான் நடக்கும். ஆனா இன்னைக்கு முதல்வரோ சென்னை மாநகராட்சியோ என்ன சொல்றாங்கன்னா, சென்னை மாநகராட்சி என்ன சொல்றாங்கன்னா, செலவு குறையும், இன்னொன்னு தனியார் மையம் போனா வேலை நல்லா இருக்கும். ஒரு விஞ்ஞான பூர்வமா சென்னையில 10 மண்டலம் தனியார் இருக்கு, 11ஆம் மண்டலம் அம்பத்தூர்ல 3 வார்டு தனியார் மையம், பாக்கி தனியார் மையம் இல்ல. அவங்க பெட்டரா வேலை பாக்குறாங்க, அவங்க இடத்துல எந்த கம்ப்ளைண்டும் இல்ல. இவங்க சென்னை மாநகராட்சிக்கு வேலை செய்யறவங்களுக்கு நிறைய நல்லா வேலை செய்யலாம் அப்படின்னு விஞ்ஞான பூர்வமா எதுவும் இல்ல. ரெண்டாவது, லாப நோக்கம் இல்லாம எந்த கம்பெனி நடத்த மாட்டான். அவனுக்கு எவ்வளவு லாபம், இப்ப எவ்வளவு நடத்துல எவ்வளவு செலவு குறைவு என்ற பத்தின டீடைலும் இல்ல. அப்படின்னா அது வெளிப்படையாக இன்னைக்கு 271 கோடி ரூபாய் வருஷத்துக்கு, 10 வருஷத்துக்கு 2700 கோடி ரூபாய். யாருக்கெல்லாம் இதுல லஞ்ச பணம் போக போகுதுன்னு தெரியல. ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் அடமான வச்சுட்டு ஏற கட்டணும்னு நினைக்கிறாங்க. இதை தமிழ்நாடு முதல்வர் இதை தடுத்து நிறுத்தணும். இந்த சென்னை மாநகராட்சியுடைய தனியார் மயத்துக்கு உண்டான தீர்மானம் ஜூன் மாசம் போட்டிருக்காங்க. இதை ரத்து செய்யணும்ன்ற கோரிக்கை வலியுறுத்தி 3ஆவது நாள் போராட்டத்தோடது. நிச்சயமா விடமாட்டோம், என்ன ஆனாலும் விடமாட்டோம். தனியார் மயம் போறதுக்கு ஒரு காரணத்தை கொண்டும் விடமாட்டோம். 2000 தொழிலாளி எத்தனை நீங்க அடமானம் வைப்பீங்கன்னு சொன்னா அதை ஒருபோதும் எங்கள் சனம் அனுமதிக்காது. எங்களுடைய உண்ணாநிலை போராட்டம் தொடரும். தொடர்ந்து இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு ஏத்துக்கிற வரைக்கும் தொடரும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.